யம்மியான கர்ட் ரைஸ் எவ்வளோ நேரம் ஆனாலும் கெட்டியாகாது, அதே மாதிரி மதியம் வரைக்கும் புளிக்காது. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். 1 டம்ளருக்கு 4 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு 3 விசில் விடணும். 10 நிமிஷம் சிம்மில் வைக்கணும். சாதம் பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா மசிச்சு எடுத்துடலாம். நல்லா மசிச்சாச்சு. இதில் நான் 200 ml பாலும் 200 தண்ணியும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை இதோட சேர்ந்து நல்லா மறுபடியும் மசிச்சிடலாம். மொத்தமாக ஊற்றாமல் ஃபஸ்ட்டு பாதி ஊற்றிடுங்க. மறுபடியும் மிச்சம் இருக்க பால் எல்லாத்தையும் ஊற்றிடலாம். இந்த கன்சிஸ்டன்சி சூப்பராக இருக்கும். இது அப்படியே மதியம் வரைக்கும் கெட்டியாகாமல் இருக்கும். இந்த ஃபார்மட் வந்து நீங்கள் இந்த பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறீங்கல்ல, அவங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். உடனே கிண்டி உடனே சாப்பிட்றவங்களுக்கு இது கொஞ்சம் பால் வாடை அடிக்கும். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கை நிறையா உளுந்தம்பருப்பு, தேவையான கடுகு, 1 துண்டு இஞ்சி, 4 வத்தல், கருவேப்பிலை. இது நல்லா பொரிஞ்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு சின்ன கப் கர்டு மட்டும் இதோட ஆட் பண்ணிடுங்க. அவ்வளோதான்.